வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் விவேகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா, வித்தவுட் நீட் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், என்றைக்குமே வி ஹாவ் சம் டார்கெட்ஸ். நமக்கு ஒரு டார்கெட் வேணும். ஸோ வாட் இஸ் அ டார்கெட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நீட் இஸ் மை டார்கெட், நீட்டில் நான் கிராக் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு மோர் தென் 70 to 80% ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசின் போட நினைக்கிற எல்லா பேரும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸோ எனக்கு நீட் வராது, ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ஐ கேன் ஜம்ப் இன் டு த செகண்ட் பெஸ்ட் டார்கெட். ஸோ என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே போனால் there are so many subdivisions available. So I'll list out a few maximum government. The first is veterinary, and then pharmacy, and then nursing, and then allied health sciences, and then fishery sciences, agriculture, engineering, and research. So in the subdivisions la ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸையும் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். The first one is called veterinary sciences and animal husbandry. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் டைரி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இதுவும் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் வெட்டினரி சயின்சஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி வேல்யூபிள் கோர்சஸ். எல்லா பேரும் நிறைய ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கோர்சஸ் இஸ் வெட்டினரி ரைட் நோ. பட் வி ஹவ் வெரி லிமிட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவைலபிள். அதனால் நம்மளுடைய கட் ஆஃபும் நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதில் சேம் as per the normal scenario, 85% to Tamil Nadu government, 15% will go to the Veterinary Commission of India, central government. எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லைக் MBBS, லைக் வெட்டினரி. ஸோ ஒரு காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 சீட்ஸ் இருக்குது, நம்பர் 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 85%, 85% only for Tamil Nadu students, not for anyone else. யாரும் ஷேர் பண்ண முடியாது. only 15%, 15% ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபில் பண்ணக்கூடியது. இதுதான் காமனாக எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி 85% இருக்குது. தாராளமாக நம்ம அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சேம் திங் ஹியர் வெட்டினரி சயின்சஸில் நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது அரௌண்ட் ஒரு 5.5 year கோர்சஸ், ஒரு 4.5 year கோர்சஸ் ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஹைலி லுக்கரேட்டிவ் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ நமக்கு இங்கே சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி அண்ட் சேலம், தேனி, திருப்பூர், ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் அதில் சேர்ந்து படிக்கலாம். இதுக்கு தேவை நமக்கு பேசிக் கட் ஆஃப் நமக்கு யூஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. பயாலஜிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அண்ட் தென் ஸோ அதனுடைய ப்ராஸ்பெக்டஸில் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் தென் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ஃபுட் டெக்னாலஜி, ஸோ யூஸ்வலி இப்போ ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னாலே ஸோ பேக்கிங் ஃபுட்ஸ் வரக்கூடியது, இல்லை ஒரு ஃபுட்டை நம்ம பதப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்கு படிக்கக்கூடியது ஃபுட் டெக்னாலஜிஸ். நம்ம எளியராக இன்ஜினியரிங்கில் நம்ம பார்த்துருந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு JEE மெயின் ஸ்கோர் வச்சு IIFPT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, தஞ்சூர், ஒன் ஆஃப் த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு புது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணனாலும் தே ஹேவ் டு சர்டிஃபை. அத்தனை கைண்ட் ஆஃப் ரிசர்ச், ஸோ நிறைய திங்ஸ் நமக்கு அதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபுட் டெக்னாலஜி இட் இஸ் ரிலேட்டட் டு இட். நமக்கு இந்த ஃபுட் டெக்னாலஜியை பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடியதான் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இட் இஸ் இன் சென்னை, நமக்கு கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் சென்னை. நெக்ஸ்ட் இஸ் போல்ட்ரி, ஸோ கோழி வளர்ப்பு. ஸோ இந்த கோழி வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதனுடைய மார்க்கெட் சைஸ் இட் இஸ் ஹியூஜ், ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு நாமக்கல், கோயம்புத்தூர், சேலம் இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ த சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிக்கன். நமக்கு அந்த சிக்கன் நமக்கு மாதம் வளர வைக்கிறது 35 நாள் 40 நாளுக்குள்ள ஒரு 3 kgs கூட்டி அந்த கோழி வளர்ப்பு பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது அதனுடைய நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கிறது, எந்த என்விரான்மெண்ட்டில் நல்லா வளரும் அப்படின்றதுடைய கம்ப்ளீட் ஸ்டடி அபவுட் த போல்ட்ரி. போல்ட்ரி இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நீங்கள் பெரிய அந்த சிக்கன் சென்டர்ஸ், KFCs இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவங்களுடைய கேட்குற குவாலிட்டிக்கு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆன் டைம்
வித்தவுட் எனி லேக்கிங் சப்ளை பண்ணக்கூடியதுக்கெல்லாம் நிறைய யூ ஹேவ் டு நோ அபவுட் த இன்சைட்ஸ் ஆஃப் போல்ட்ரி, அதுவும் நம்ம அதில் படிக்க முடியும். அண்ட் தென் டைரி டெக்னாலஜிஸ், பால் வளர்ப்பு. ஸோ நம்ம இந்தியா பார்த்துருப்பீங்க, இட் இஸ் ஒயிட் ரெவல்யூஷன். நமக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அமுல்ல இருந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷன்ஸ் அமுல் வந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து டைரி வந்து இட் இஸ் டேக்கிங் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஹட்சன் அக்ரோ ஃபுட்ஸ் எடுத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 30 வருஷத்தில் ரொம்ப பெரிய அசுர வளர்ச்சி எடுத்தவங்க. ஸோ நம்ம வெறும் பால் மட்டும் இல்லாமல் பாலை வந்து வேல்யூ ஆடடாக நமக்கு பண்ணுறது, தயிர், பன்னீர், சீஸு, ஸோ நெய், இந்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் ஈஸியாக பண்ணுறது. அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் மோர் வால்யூம்ஸ், ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அந்த த்ரூ த கம்யூனிட்டி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதும் இந்த டைரி டெக்னாலஜிஸில் வரும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெட்டினரி ஃபுட் அண்ட் போல்ட்ரி அண்ட் டைரி டெக்னாலஜிஸ், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். தாராளமாக இதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி இஸ் எவர் ஃப்ளரிஷிங் அண்ட் வேர்ல்டு வைட் ஹைலி ரெக்கக்னைஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் தான் இட் இஸ் ஹையஸ்ட் பெய்ட் ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், ஸோ இமீடியட்டாக நமக்கு நீட் இல்லாமல் நம்மளுடைய +2 மார்க்கை மட்டும் வச்சு பண்ணுறது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது, அரௌண்ட் 60 சீட்ஸ் இருக்குது. நிறைய ப்ரைவேட் சீட்ஸ் அவைலபிள், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவைலபிள். அதனுடைய ரேங்கிங் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸோ எந்த கோர்சஸ் இருக்கோ தாராளமாக நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி. ஸோ ஃபார்ம் டி இஸ் ஆல்சோ அனதர் கோர்ஸ். இது எங்கே ரொம்ப இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெரிய பிக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நமக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் ஃபார்ம் டி. இதுவும் நமக்கு இங்கே அரௌண்ட் ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம தாராளமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா 5 இயர் கோர்சஸ், 5 வருஷம் நம்ம படிச்சுட்டு 5.5 இயர்ஸ் நம்ம முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். பட் பிஃபார்ம் 4 இயர்ஸ் தான், 4 வருஷத்துல நீங்கள் முடிச்சுட்டு தாராளமாக வந்துடலாம். ஃபார்ம் டி ஒரு 1 இயர் கூட நமக்கு வரும். நெக்ஸ்ட் இஸ் நர்சிங். ஸோ இந்த ஃபார்மசி நர்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்க்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த செகண்டரி நம்ம படிக்கக்கூடிய ஈக்குவலன் டு எம்பிபிஎஸ்க்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாத்துலேயுமே எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஊரில் யூஸ்வலாக எடுத்திங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடியது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அவங்க தான் நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்போ காலேஜ் ஆஃப் நர்சிங் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும், அண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் மதுரை மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ உங்களுடைய இன்சைட்ஸ் ஆன் நர்சிங்ஸ் இதிலே வந்து மேலுக்கு செப்பரேட்டாக பேட்சஸ் இருக்குது, மோஸ்ட்லி ஃபீமேல் கம்பைண்டுக்கு இருக்கும் இதில். அப்போ நமக்கு இதெல்லாம் இங்கே படிக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு அரௌண்ட் ஒரு 10,000 ஓபிஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் ஒரு சாதாரண ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் அவைலபிள். அப்போ தாராளமாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இட் இஸ் ஹைலி வேல்யூபிள். ஸோ டெஃபினட்டாக வந்து இதுக்கு நமக்கு மார்க் தேவைப்படும். ஸோ பயாலஜியில் நமக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ரேஷியோஸ் இருக்கும், சேம் திங். ஸோ ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸ் தான், அந்த அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போய் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ஸ்.net அதுக்குள்ளே இருக்கும். அதில் மெடிசின் ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் பேராமெடிக்கல்ஸ், நர்சிங்ஸ் எல்லாத்துக்குமே அதில் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக நம்ம படிச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய நர்சிங்ஸ்க்கு உண்டான டீட்டெயில். அண்ட் தென் இதனுடைய அடுத்து வரக்கூடியது தான் அலைட் ஹெல்த் சயின்சஸ். அப்போ நம்ம ஹெல்த் அலைடாக இருக்கக்கூடிய சயின்சஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்றுனா நம்ம பார்ப்போம். ஸோ தெர் ஆர் அரௌண்ட் 19 கோர்சஸ் அவைலபிள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிபிடி, ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னா ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 10 or 15 டேஸுக்கு அப்புறம் ஒரு அட்மிட் ஆகி முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எந்த வழிக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான கோர்சஸ் தான் ஃபிசியோதெரபிஸ்ட்.
நல்ல பேமெண்ட்லாம் ஒரு 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 ஆண்டர்ப்ரனராக வரணும், ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் சென்டர் நீங்கள் வச்சு பண்ணணும்னா இன்றைக்கி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் மோர். தாராளமாக ஒருத்தரோட செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இந்த கோர்சஸ் படிச்சுட்டு மோர் தென் 50,000 ரொம்ப சர்வசாதாரணமாக ஏர்ன் பண்ண முடியும். அருமையான ஒரு ஒன் ஆஃப் த கோர்சஸ் இஸ் பிபிடி. ஸோ தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, பிஏஎஸ்எல்பி, ஆடியோ லாங்குவேஜ் ஸ்பீச் பேத்தாலஜி. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு காது சரியாக கேட்காது. அப்போ அந்த ஆடியோ லாங்குவேஜஸையும் டங் ஒர்க் ஆகாதவங்களுக்கு டங்கில் எப்படி வர்றதுன்றதுக்கு ஆடியோ லாங்குவேஜ்க்கு உண்டான இந்த பேத்தாலஜியை கண்டுபிடிக்கிறது தான் ஏடிஎஸ்எல்பி. இதனுடைய சப்டிவிஷன்ஸும் நிறைய இருக்குது. இப்போ பேச முடியாத பிள்ளைங்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான இருக்குது. இது வந்து செகண்டரி லெவல் தான், அதாவது லைக் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அளவுக்கு இதில் இருக்காது, பட் வி ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுவும் தாராளமாக நம்ம படிக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் 25 சீட்ஸ் இருக்குது, தாராளமாக படிக்கலாம். அண்ட் தென் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, லைக் ஒரு எக்ஸ்ரே அண்ட் அதர் ஸ்கேன் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நமக்கு படிக்கக்கூடியது தான் ரேடியோகிராஃபி. ஸோ அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ மெடிக்கல் இமேஜஸ் இன்னைக்கு வந்து முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ மோர் தென் 80 to 90% நீங்கள் பார்த்தீங்கன்னா based upon the imaging, so the doctor will identify the exact problem and prescribe. அப்போ இதனுடைய டிமாண்ட் இஸ் ஆல்சோ ஹியூஜ். ஸோ நிறைய இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல், ஸ்டான்லி, ஹீல் பார்க், மதுரை மெடிக்கல் எல்லா இடத்துலையும் அந்த கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்தது தட் இஸ் கார்டியோ பல்மனரி ரிஃப்யூஷன் டெக்னாலஜி. ஸோ நம்மளுடைய பல்மனாலஜி, ஸோ நம்மளுடைய லங் சம்மந்தப்பட்டதும் கார்டியோ இதனுடைய பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜிஸ் எப்படிலாம் அதை க்யூர் பண்ணுறது என்னன்றதை படிக்கக்கூடிய இந்த கோர்சஸ் தான் கார்டியோ அண்ட் பல்மனாலஜி ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் தாராளமாக எடுக்கலாம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே இதுக்கு உண்டான கோர்சஸ் கிடைக்கும். மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஸோ ஒரு ஒரு மைக்ரோபயாலஜி கொஞ்சம் பிடிக்கின்றவங்க ஃபுல்லாகவே தாராளமாக மெடிக்கல் லேபில் நம்ம தாராளமாக பண்ணலாம். லைக் ஒரு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்டூல் டெஸ்ட், இதெல்லாம் நம்ம என்னென்ன நிறைய மெத்தட்ஸ், புது புது மெத்தட்ஸ், நிறைய மிஷினரிஸ், ஏகப்பட்ட மிஷினரிஸ். ஒவ்வொரு மிஷினரிஸ்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப், இப்போ H1B முன்னாடிலாம் லேட்டாக வரும், இப்போலாம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி மிஷினரிஸ். ஒரு சுகர் பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வித்தவுட் இன்ஜெக்டிங் பிளட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சே பார்க்குற மாதிரி நிறைய வர 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 மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ் இஸ் ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் லுக்ரேட்டிவ் things here. Okay, and then operation theater and anesthesia technology. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டருக்கு ஹையஸ்ட் ஹெல்ப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன்னா இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா, ஓரல் அனஸ்தீசியா அண்ட் ஸ்பெஷல் அனஸ்தீசியா, இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் அனஸ்தீசியாவில். ஸோ இந்த அனஸ்தீசியாவும் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதனுடைய 60 to 70% ஒர்க் டன் பை திஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இதுவும் நமக்கு ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ் எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குது. 100% இது படிக்கலாம். இதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ இதில் பிஜி பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல வேல்யூவும் இருக்குது. அண்ட் தென் கார்டியாக் டெக்னாலஜி, ஸோ எக்ஸ்க்ளூசிவ் இருதய சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸ் மட்டும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஈவன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது, இப்போ பண்ணக்கூடிய என்னென்னலாம் இருக்கோ அதனுடைய கார்டியாக் டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடியது தான், ஸோ படிக்கக்கூடியது தான். இது மெட்ராஸ் அண்ட் ஸ்டான்லி எல்லாத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட் கோர்சஸ் இருக்குது. திஸ் ஆர் ஆல் இந்த பிஎஸ்சி 3 year கோர்சஸ் பண்ண சொல்கிறதெல்லாம் 3 வருஷ கோர்சஸ். அண்ட் தென் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி. ஸோ இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசியூன்னு சொல்லுவாங்க. ஐசியூக்கு மேலே கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஒரு சோடியம்னா என்ன, அப்போ இதுலேயும் நம்ம அனாட்டமி பற்றி ரொம்ப நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஏன்னா எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரக் எது கொடுக்கணும் அப்படின்றது அந்த கிரிட்டிக்கல் கேரில் நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஈவன் வித்தவுட் அ டாக்டர் ரைட் இந்த டயத்தில் இது நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குமே ஒரு ஹை டிமாண்ட் கோர்சஸ் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. ஸோ டயாலிசிஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க எல்லா பேரும் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. அப்போ அதனுடைய ஒரு குவாலிஃபைடு பீப்புள், ஸோ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் பண்ணுறப்ப வித்தவுட் ஹேவிங் எனி ப்ராப்ளம் அவரை டயாலிசிஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்குண்டான கோர்சஸ் தான் இந்த டயாலிசிஸ் கோர்சஸ். அண்ட் தென் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்.
ஹூ இஸ் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்? இப்போ நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பக்கத்துலேயே ஒருத்தங்க இருப்பாங்க. இது வந்து தே வில் டேக் நோட்ஸ், இந்த லேபை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்கிறப்ப தே வில் டேக் வெரி ஷார்ட் நோட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் நமக்கு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ன்றது பேர். தாராளமாக அதுக்கும் நம்ம படிக்கலாம். இதுக்கும் ஹியூஜ் டிமாண்ட். ஸோ ஒவ்வொருத்தரோட கேரக்டருக்கும், சார் எனக்கு இதுதான் செட் ஆகும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம இந்த கோர்சஸ் படிக்கிறப்ப நம்ம மனசுக்குள்ள ஒன்று சொல்லணும். தாராளமாக அந்த கோர்சஸை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி கேர். ஸோ இது ஒன் ஆஃப் வெரி கிரிட்டிக்கல், ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. அதாவது எனி ஹாஸ்பிட்டல், ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே கொண்டாந்து ஃபர்ஸ்ட் லெவல் போடுவாங்க. அவங்க போடுறப்ப அது என்ன ஏது ஒரு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறப்ப, ஸோ டாக்டர்ஸ் வில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜஸ்ட் லைக் ஃப்ளாஷ், இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுவும் கிரிட்டிக்கல் கேரில் விட ஒன் ஸ்டெப் அஹெட், ரைட், இந்த பேஷண்ட்ஸ்க்கு எதெல்லாம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் ஒரு 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 3 to 4 years கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் படித்து ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ட் ஆகிட்டாலே தாராளமாக உங்களுடைய ஏர்னிங் வில் பி வெரி லுக்ரேட்டிவ். ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் தாராளமாக நீங்கள் நல்லா ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இஸ் ஒன் அமங் த பெஸ்ட். ஸோ ரெஸ்பிரேட்டரி, ஸோ நம்மளுடைய எஸ்பெஷலி லங்ஸை மட்டும் 10 ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் அவங்களுக்காக படிக்கக்கூடியதான் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. அண்ட் ஆப்தமாலஜி, ஸோ கண்ணுக்கு சம்மந்தமாக படிக்கக்கூடியது. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பெக்டக்கிள்ஸ் சேல்ஸ், இப்போ டைட்டன் இவங்கெல்லாம் நிறைய வச்சுருக்கிறதுல ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் வேணும். அவங்க கண்ணை செக் பண்ணி இவங்களுக்கு எந்த இது கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆப்தமாலஜிஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்தமாலஜி சம்மந்தப்பட்ட டெஸ்டிங் சென்டர் மற்றதுலேயும் தாராளமாக அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸோ ஈவன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கூட இன்னைக்கு ஒரு தே ரெக்வயர் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஒரு 1500 எம்ப்ளாயீஸ் மேலே இருக்காங்கன்னா அவங்களுடைய மென்டல் எபிலிட்டியை செக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் தட் இஸ் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஒரு ஹாஸ்பிட்டலில் மோர் தென் 30 days இருந்துட்டு போகிறாங்கன்னா அந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வில் கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு என்னன்றது கொடுப்பாங்க. தட் இஸ் கால் ஆக்குபேஷனல் தெரப்பி. நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, இதெல்லாம் புதுசாக வந்திருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ நியூரோவும் எலக்ட்ரோ தெரப்பி கொடுக்கக்கூடியது தான் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. ஸோ இந்த 19 கோர்சஸும் அலைட் ஹெல்த் சயின்சஸில் வருது. தாராளமாக எனி ஒன் ஆஃப் த அலைட் ஹெல்த் சயின்சஸ் வித் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்குள்ள வரக்கூடிய நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் படித்தீங்கன்னா 100% இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஃபிஷரி சயின்சஸ். ஸோ நமக்கு நீட் இல்லாமல் இருக்கக்கூடியதில் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷரி சயின்சஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்சஸ், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அண்ட் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். அதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் பிடெக் அண்ட் பிஎஃப்சி வரும். இதுலேயே பிபிஏ கோர்சஸ் இருக்குது. ஸோ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி தாராளமாக அதுவும் பார்க்கலாம். பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பேசிக் என்ட்ரி லெவல் மட்டும் நம்ம படிச்சுட்டு பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே தூத்துக்குடி ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் FCNRI இருக்கும். அங்கே தாராளமாக நம்ம படிக்கலாம். ஸோ தாராளமாக இதெல்லாம் வந்து 4 year கோர்சஸ். இந்த பேசிக் கோர்சஸ், ஒகேஷனல் கோர்சஸ் எல்லாமே 3 years இருக்கும். 3 years நம்ம பார்த்துட்டு படிக்கலாம். 100% போகலாம். நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ ஹார்டிகல்ச்சர்ன்றது தோட்டக்கலை, ஃபாரஸ்ட்ரி அண்ட் செரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிஷியன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அக்ரிகல்ச்சர் இன் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம். அதாவது திஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஏரியா. ஸோ ஹார்டிகல்ச்சர் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். தேவதானப்பட்டியில் இருக்கக்கூடியது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹார்டிகல்ச்சர்லேயும் தமிழ் மீடியம் இருக்குது. அண்ட் ஃபாரஸ்ட்ரி அண்ட் செரிகல்ச்சர்ஸ், இது இதனுடைய டிவிஷன்ஸ் தான், அதுவும் நம்ம நல்லா படிக்கலாம். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், அதுவும் நமக்கு தாராளமாக. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஸோ இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ட்ரோன் டெக்னாலஜி வருது, அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ
மாடர்ன் டைப் ஆஃப் சீட் ப்ராசஸிங்ஸ். முன்னாடிலாம் கையில் சீட் போட்டுக்கிட்டு இருந்தது பதிலாக இப்போ ஒரு ரோ வைஸ் கொடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறைய ஈஸியஸ்ட் வே. இப்போ வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கிறதுனால ஹவு டு லெஸ் வாட்டரில் ஹை க்ரோத் நம்ம கொண்டு வரக்கூடிய எல்லாமே நமக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்குள்ளே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தாராளமாக நம்ம அக்ரிகல்ச்சர் தைரியமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதனுடைய வெப்சைட் வந்து tnau.ac.in. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஐகார். ஸோ இப்போ சியூடிக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டில் ஐகார் ஆர் சியூடி இதுக்குள்ளே நமக்கு படிக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் என்ஜினியரிங். ஸோ என்ஜினியரிங்குள்ளே எப்படி சார் இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ ஒரு 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 பயோடெக்னாலஜி அப்படின்றது ஒரு ரெண்டு டைப்பாக நம்ம யூஸ்வலாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு கெமிக்கல் பேஸ்டு, ஒரு ஹியூமன் பேஸ்டு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு மெடிசின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே இந்த பயோடெக்னாலஜியில் நம்ம பண்ணுவாங்க. ஸோ மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் தான் இருக்கும். யூஸிங் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம படிக்கக்கூடியதான் இந்த பயோடெக்னாலஜி. ரிசர்ச்சிங் மெத்தட்ஸ் நிறைய மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு மிஷின்ஸ்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஹார்ட்டில் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும், அவங்களுக்கு பல்சஸ் இருக்காது. அப்போ அவங்களுக்குலாம் வந்து செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள். ஸோ பேஸ் மேக்கர், அந்த பேஸ் மேக்கர் வைக்கக்கூடியது இதெல்லாம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வரும். அண்ட் தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டீட்டெயில் இருக்கிறதும் விஐடி இங்கெல்லாம் இருக்குது. அதுவும் நம்ம தாராளமாக நம்மளால் படிக்க முடியும். அண்ட் தென் ரிசர்ச் பேஸ்டு பிஎஸ் ரிசர்ச் இருக்கும். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த ரிசர்ச் கோர்சஸ்லையும் நம்ம தாராளமாக 100% பண்ண முடியும். ஸோ சார் இதுக்குள்ளே நான் எப்படி சார் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய +2 ஸ்கோரை மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக பயாலஜிலையும் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்ல ஸ்கோர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 100% இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே எல்லாத்துலேயும் நம்மளால் நல்லபடியாக போக முடியும். 100% போக முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மை ஃபைனல் வேர்ட் இஸ் ட்ரை அண்ட் ஃபெயில், நோ ப்ராப்ளம். ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபெயில் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபெயில் டு ட்ரை, ஐயோ இதுக்குள்ளே போனால் என்ன ஆகுமோ, யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறது தான் இட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஃபெயில் டு ட்ரை இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ட்ரை அண்ட் ஃபெயில். ஸோ 100% you will have a good knowledge about this. Thank you, students.